வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கை தொடரும், பிரதமர் மோடி உறுதி. பணத்தாள்கள் தட்டுப்பாட்டால் மக்கள் கடும் அவதி, 4000 ரூபாய் கிடைப்பதிலும் சிக்கல் ஏற்படும் என தகவல். தில்லியில் நாளை அனைத்துக் கட்சி கூட்டம், மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் அழைப்பு. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரம், தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கருப்பு பணத்திற்கு எதிரான நடவடிக்கை தொடரும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கோவாவில் பன்னாட்டு பசுமை விமான நிலையம் மற்றும் மின்னணு நகரம் ஆகிய திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இந்த விழாவில் பேசிய அவர், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் ஊழலுக்கு எதிராகவே வாக்களித்ததாக தெரிவித்தார். கருப்பு பணத்தை ஒழிக்கவே மக்கள் தங்களை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையால் பலர் தூக்கத்தை தொலைத்து விட்டதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமக்கு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கருப்பு பணத்திற்கு எதிரான தற்போதைய நடவடிக்கை மேலும் தொடரும் என்றும் மோடி குறிப்பிட்டார். ये पूर्ण विराम नहीं है, मैं हाथ खुल करके कहता हूं, ये पूर्ण विराम नहीं है। देश में भ्रष्टाचार बेईमानी बंद करने के लिए मेरे दिमाग में और भी कई प्रोजेक्ट चल रहे हैं. கருப்பு பணத்தை பதுக்கியவர்களால் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக தெரிவித்த பிரதமர் மோடி இது பற்றி தான் கவலைப்படவில்லை என்று கூறினார். मैं जानता हूं कैसे कैसे लोग मेरे खिलाफ हो जाएंगे. मैं जानता हूं 70 साल का उनका मैं लूट रहा हूं. मुझे जिंदा नहीं छोड़ेंगे, मुझे बर्बाद करके रहेंगे. उनको जो करना है करे. நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள பண தட்டுப்பாடு தொடர்பாக மத்திய அரசின் மூத்த அமைச்சர்கள் அவசர ஆலோசனை மேற்கொண்டனர். 500,000 ரூபாய் நோட்டுகள் திரும்பப் பெற்று புதிய நோட்டுகள் வங்கிகள் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன. போதிய அளவிற்கு ரூபாய் நோட்டுகள் விநியோகம் இல்லாததால் நாடு முழுவதும் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. வங்கிகளிலும் ஏடிஎம் மையங்களிலும் ஏராளமானோர் மணிக்கணக்காக காத்திருக்க வேண்டிய நிலைமை உருவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மூத்த அமைச்சர்களான ராஜ்நாத் சிங், அருண்ஜேட்லி, வெங்கையா நாயுடு ஆகியோர் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டனர். இதேபோல் பிரதமரின் தலைமைச் செயலர் ரூபேந்திர மிஸ்ரா தலைமையில் இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. ரூபாய் நோட்டுகள் விநியோகத்தை அதிகரிப்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. ரூபாய் நோட்டுகளை செல்லாது என்ற அறிவிப்பு தொடர்பாக குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்திக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. 500,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என கடந்த 8ஆம் தேதி பிரதமர் மோடி அறிவித்தார். இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்து மனு அளிக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. 500,000 ரூபாய் நோட்டுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றதால் மக்கள் படும் அவதி பற்றி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முறையிட உள்ளனர். மேலும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியும் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்திக்க நேரம் கேட்டுள்ளார். மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகளை மாற்ற 5வது நாளாக வங்கிகளின் முன்பு நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்தனர். எனினும் பணத்தாள்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதால் மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். இதனால் நாளை முதல் மக்களுக்கு 4000 ரூபாய் வழங்குவதிலும் சிக்கல் ஏற்படும் என தெரிகிறது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். கடந்த 8ஆம் தேதி நள்ளிரவு முதல் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக பல மணி நேரங்கள் வங்கிகளில் காத்திருந்து பொதுமக்கள் ரூபாய்களை மாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் ஒரு நபர் ஒன்றுக்கு 4000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படும் நிலையில் விடுமுறை நாட்களிலும் வங்கி செயல்படும் என அறிவிக்கப்பட்டது. இருந்த போதிலும் இன்று சென்னையில் பெரும்பாலான வங்கிகள் பகல் 2 மணிக்கு மேல் செயல்படவில்லை. அதேபோல பெரும்பாலான வங்கிகளில் பண பரிவர்த்தனையும் மாலையில் நடைபெறவில்லை. இந்த நிலையில் இரவு வங்கிகளுக்கான பணம் அனுப்பப்பட்டால் மட்டுமே நாளை முழுமையான பண பரிவர்த்தனை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லாத நிலையில் நாளை நபர் ஒன்றிற்கு 2000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படலாம் என்று வங்கிகள் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் சையது. 500,000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக சென்னை ரிசர்வ் வங்கி முன்பாக ஏராளமான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். ஏடிஎம் சேவையை துரிதப்படுத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். செல்லாத 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக
சென்னை ரிசர்வ் வங்கி வாயிலில் ஆயிரக்கணக்கானோர் இன்று காத்திருந்தனர். இன்று விடுமுறை நாள் என்பதால் வழக்கத்திற்கு மாறாக அதிகப்படியான மக்கள் கூட்டம் இங்கே காணப்பட்டது. நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்கள் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பல மணி நேரமாக காத்திருந்து தங்களது பணத்தை மாற்றி சென்றனர். பால் பேக்கெட்டும் வாங்க முடியல, காலையில் ஏஞ்சதுலேருந்து நியூஸ் பேப்பரும் வாங்க முடியல. இத்தனை சிரமத்துக்கு பிறகு ப்ரொவிஷன் வாங்க போனாலும் அங்கேயும் அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. இது வெஜிடபிள் வாங்க முடியல, யார் கேட்டாலும் இந்த 500 செல்லாது அன்னிட்டு. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காண சொல்லுங்கள் சார். இந்த அமௌண்ட் வாங்குறதுக்கு எனக்கு 2.5 hours ஆயிடுச்சு. ஸோ எனக்கே எப்படின்னா யங்ஸ்டர்ஸை நாங்கள் இவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம். இன்னும் வயசானவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு தெரியல. ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. ஏதாவது நிழல் கூட மாதிரி அமைச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா இது சின்ன ப்ராசஸ் இல்லை. இன்னும் இது எவ்வளோ நாள் எடுக்கணும் எங்களுக்கு சரியாக தெரியல. இன்னும் ஒரு 3 weeks மேலே ஆகுன்றாங்க. நார்மலான மக்கள் மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த ஃபீல்டுலேயே. ஒரு கூலி தொழிலுக்கு போகிறவங்க, அன்றாட வேலைக்கு இந்த கொளுத்து வேலை போகிறவங்க, இவங்க மட்டும்தான் கஷ்டப்படுறாங்களே ஒழிஞ்சு ஒரு நல்ல பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்கவங்க அவங்க யாருமே கஷ்டப்படல. ஸ்பீடாக ஏடிஎம் செயல்பட வச்சா எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். இந்நிலையில் சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் ஏடிஎம் மையங்கள் செயல்படாததால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். தங்களது அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவாவது ஏடிஎம் மையங்களின் செயல்பாட்டை துரிதப்படுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை ரிசர்வ் வங்கி வாயிலில் இருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் கோபிநாத். இதனிடையே தில்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாக ஸ்டேட் வங்கி கிளையில் புதிய 500 ரூபாய் நோட்டுகள் இன்று அறிமுகம் செய்யப்பட்டன. வரும் புதன்கிழமைக்குள் அனைத்து வங்கிகளுக்கும் புதிய 500 ரூபாய் நோட்டுகள் அனுப்பப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. பஞ்சாப், குஜராத் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கணக்கில் வராத கோடிக்கணக்கான ரூபாய் தாள்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது வேகமாக சென்ற 5 வாகனங்களை தடுத்து நிறுத்தினர். இதில் 2,49 லட்சம் ரூபாய் தாள்கள் இருந்தது தெரியவந்தது. இதேபோல் மாநிலத்தில் பல்வேறு இடங்களிலும் வாகன தணிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது பல கோடி ரூபாய் மதிப்பிலான பணத்தாள்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக வருமான வரித்துறைக்கு தகவல் அளித்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். 5 ਗੱਡੀਆਂ ਦੇ ਵਿੱਚੋਂ ਅਲੱਗ-ਅਲੱਗ ਲੋਕੀ ਆ ਰਹੇ ਸੀ। ਉਹਨਾਂ ਕੋਲੋਂ ਟੋਟਲ ਅਸੀਂ 2,49 ਲੱਖ ਰੁਪਏ ਦੇ 500 ਔਰ 1000 ਰੁਪਏ ਦੇ ਨੋਟ ਨੇ ਜਿਹੜੇ ਪੁਰਾਣੇ ਬੰਦ ਹੋ ਚੁੱਕੇ ਨੇ। ਉਹ ਲੋਕ ਲੈ ਕੇ ਕਿਤੇ ਅੱਗੇ ਪਿੱਛੇ ਜਾ ਕੇ ਕੋਈ ਉਹਨਾਂ ਗਲਤ ਕੰਮ ਕਰਨਾ ਚਾਹੁੰਦੇ ਹੋਣੇ। ਇਸ ਕਰਕੇ ਅਸੀਂ ਉਹ ਪੈਸੇ ਸੀਜ਼ ਕਰਕੇ ਇਨਕਮ ਟੈਕਸ ਨੂੰ ਬੁਲਾ ਕੇ ਉਹਦੇ ਡਿਪਟੀ ਡਾਇਰੈਕਟਰ ਸਾਹਿਬ ਆ ਕੇ ਉਹ ਪੈਸਾ ਉਹਨਾਂ ਦੇ ਚਲਾਨ ਕੱਟ ਕੇ ਉਹਨਾਂ ਨੂੰ ਦੇ ਗਏ ਨੇ ਤੇ ਪੈਸਾ ਉਹ ਆਪਣੇ ਕੋਲੇ ਲੈ ਗਏ ਨੇ। ਨਾਲ ਉਸ ਤੋਂ ਬਾਅਦ ਅੱਗੇ ਫਰਦਰ ਜੋ ਇਨਕਮ ਟੈਕਸ ਦੀ ਕਾਰਵਾਈ ਹੋਏਗੀ ਉਹ ਕਰ ਰਹੇ। இதேபோன்று குஜராத் மாநிலத்தில் 25 லட்சம் ரூபாயை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இவை அனைத்தும் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் தாள்களாகும். வதோதரா ரயில் நிலையத்தில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஒருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். सुबह हम रूटीन चेकिंग कर रहे थे तो अहमदाबाद हावड़ा अहमदाबाद एक्सप्रेस आई। तो चेकिंग के दरमियान एक आदमी एक बैग लेकर निकला। तो हमने रूटीन चेकिंग के तहत उसको रोका और पूछा इसमें क्या है। तो थोड़ा घबराने लगा। बाद में हमने उस बैग को चेक किया, अंदर कैश मनी था। हमने उस पैसे के बारे में उनसे पूछा कि आप कहाँ से लाए हो, तो कुछ जवाब नहीं दे पाया। மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா நகரில் வீதியில் கிழித்து வீசப்பட்ட ஆயிரக்கணக்கான ரூபாய் பணத்தாள்கள் மீட்கப்பட்டன. கொல்கத்தா நகரில் உள்ள சாலை ஓரத்தில் இந்த தாள்கள் கிழித்து வீசப்பட்டிருந்தது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவற்றை மீட்டு விசாரித்தனர். இதில் 500 மற்றும் 1000 ரூபாய் மதிப்பிலான ஏராளமான தாள்கள் கிழித்து எறியப்பட்டிருந்தது தெரியவந்தது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ள மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 16ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த கூட்டத்தில் 9 சட்ட முன்வரைவுகளை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. கூட்டத்தொடர் தொடங்க இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் 500, 1000 ரூபாய் தாள்களை மத்திய அரசு திரும்பப் பெற்ற விவகாரத்தை பெரிய அளவில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. இதனிடையே தில்லியில் நாளை நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்திற்கு மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் உள்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதாக தெரிவித்துள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. தமிழகத்தில் கடந்த ஒரு வாரமாக லேசான குளிர் தொடங்கியுள்ள நிலையில் மழை குறைவாகவே பெய்தது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதாக தெரிவித்தார். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நீடித்து வருவதால் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அவர் கூறினார். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். சென்னையை பொறுத்தவரை ஓரிரு முறை மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்தார். கடந்த சில தினங்களாக வலுகுறைந்து காணப்பட்ட வடகிழக்கு பருவமழை தற்பொழுது வலுப்பெற துவங்கியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில், இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுகிறது. அடுத்து வரும் இரு தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை பொறுத்தவரையில் ஓரிரு முறை மிதமான மழை பெய்யும். திருப்பரங்குன்றம் தொகுதியில் வாகன சோதனை 2,94,00,000 ரூபாய் பறிமுதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதால் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட திமுக முதன்மை செயலர் துரைமுருகன் சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பினார். அரவக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக துரைமுருகன் பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்தார். இதனையடுத்து திருச்சி செல்வதற்காக இன்று காலை சென்னை விமான நிலையத்திற்கு அவர் வந்தார். திடீரென அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவ சிகிச்சைக்கு பின் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து துரைமுருகன் வீடு திரும்பினார். மதுரை அருகே நடத்தப்பட்ட வாகன சோதனையில் உரிய ஆவணமின்றி கொண்டுவரப்பட்ட 2,94,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனையடுத்து தொகுதி முழுவதும் வாகன சோதனை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மதுரை செக்கானூரணி அருகே தேர்தல் பறக்கும் படையின் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தேனியில் இருந்து மதுரை நோக்கி வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை நடத்தினர். இந்த வாகனத்தில் உரிய ஆவணமின்றி 2,94,00,000 ரூபாய் கொண்டுவரப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து காரில் இருந்த பணத்தை தேர்தல் அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர். ஸ்பெஷல் டீம்ஸ் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக வெஹிக்கிள் செக் பண்ணும்போது வித்தவுட் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரப்பட்டுள்ள 2,94,00,000 கேஷ் ஓல்டு டினாமினேஷன்ஸ் 500,000 பறிமுதல் பண்ணப்பட்டுள்ளது. இந்த அமௌண்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணப்படும். ஃபர்தர் ப்ரோப் பண்ணிவிட்டு ஃபர்தர் ஆக்ஷன் நம்ம எடுத்துருவோம்னு தெரிவித்துக் கொள்கிறேன். 500, 1000 ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்பட்டதன் காரணமாக சில்லறை வணிகம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டு 5 நாட்கள் கடந்துள்ள நிலையில் பெரும்பாலான இடங்களில் சில்லறை விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளன. விடுமுறை நாட்களில் சென்னை தியாகராய நகரில் பொருட்கள் வாங்க மக்கள் கூட்டம் நிறைந்து காணப்படும். ஆனால் தியாகராய நகர், பாண்டி பஜார் உள்ளிட்ட வணிக வளாகங்கள் அதிகம் உள்ள இடங்களிலும் கூட மக்கள் கூட்டம் இன்று காணப்படவில்லை. ஆடம்பர பொருட்கள், பழக்கடைகள் வெறிச்சோடிய நிலையிலேயே காணப்பட்டன. மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கே சிரமப்பட்டு வரும் நிலையில் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கும் பழங்கள் வாங்குவதற்கும் ஆர்வம் காட்டவில்லை என வணிகர்கள் தெரிவித்தனர். புதிய 2,000 ரூபாய் நோட்டுகளை கொண்டுவரும் மக்களுக்கு தங்களால் சில்லறை கொடுக்க முடியாததால் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். திடீர்னு இந்த மாதிரி அறிவிச்சது பணக்காரங்களுக்கு கிடையாது, ஏழைங்களுக்கு தான் கஷ்டம். ஒரு 50 ரூபாய்க்கு பழம் வாங்கினா 2,000 ரூபாய்க்கு சில்லறை என்கிட்ட இருக்காது. இதனால் நாங்கள் ஏழைங்க தான் ரொம்ப பாதிக்கிறோம். சாதாரண டைமில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1000 ரூபாய் வியாபாரம் ஆகும், அது கூட இல்லை. ஞாயிற்றுக்கிழமை, சனி, ஞாயிறுலாம் அதிகமான கஸ்டமர் வரக்கூடிய நாள் இன்றைக்கி கஸ்டமர் காலையிலேருந்து வரல. அது காரணம் மத்திய சர்க்காருடைய அறிவிப்பு 500 ரூபா செல்லான்னு சொன்னதுனால அவங்க சரியாக வர முடியல. அவங்களுக்கு அத்தியாவசிய செலவுக்கு தான் மாற்றி செலவுக்க வர, இந்த மாதிரி ஆடம்பர பொருட்களுக்கு வர்ற மாதிரி இல்லை. அதனால் இப்போ எங்களுக்கு வியாபாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்களுக்கு 10-15% வியாபாரம் நடக்குது. இப்போ 1000 ரூபாய் கொடுத்தாங்க, 2000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா எங்களால் மிச்சம் 200 போய் 1,800 எங்களால் கொடுக்க முடியல. சென்னையில் உள்ள பெரும்பாலான ஏடிஎம்கள் செயல்படாததால் மக்கள் தேவையான பணம் எடுக்க முடியாமல் தவித்து வருகின்றனர்.
வங்கி வாடிக்கையாளர்கள் நாளொன்றிற்கு 2000 ரூபாய் மட்டுமே ஏடிஎம்மில் இருந்து எடுக்க முடியும் என்பதால் மக்கள் அனைவரும் பணம் எடுக்க முந்துகின்றனர். சென்னையில் மக்கள் பணம் எடுக்க முடியாமல் கடந்த 3 நாட்களாக பெரும் துன்பத்திற்கு ஆளாகி வருகின்றனர். பெரும்பாலான ஏடிஎம்களில் பணம் இல்லாத காரணத்தால் மீண்டும் வங்கிகளுக்கு சென்று பணம் எடுக்க செல்கின்றனர். பல மணி நேரம் வரிசையில் நின்று பணம் எடுக்கும் சூழல் இருப்பதால் அன்றாட பணிகள் பாதிக்கப்படுவதோடு தேவையான பணமும் கிடைக்கவில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு 3 நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பணம் எடுக்கிறதுக்கு. வந்தால் ஒவ்வொருத்தரையும் க்யூவில் நிற்கிறது, பணம் தீர்ந்து போகுது, இப்படியே ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, இன்றைக்கி ஊருக்கு போகிறோம் கோயம்புத்தூருக்கு. போகிற நேரத்தில் பார்த்தா பணம் கையில் பணம் இல்லை, வெறும் டிக்கெட் மட்டும் ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம். ஒரு கை செலவுக்கு தான் செலவுக்கு கூட காசு இல்லாமல் நிற்கிறோம். இது இப்போ இங்கே உள்ள நேரம் நின்னோம், கிட்ட வரும்போது பார்த்தா கேஷு தீர்ந்துருச்சுன்றாங்க. ஈரோடு மாவட்டம் முழுவதிலும் அனைத்து வங்கிகளிலும் செல்லாத ரூபாய் நோட்டுகளை மாற்ற மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சல் நிலையங்கள், வங்கிகள் மற்றும் ஏடிஎம் மையங்கள் முன்பு திரண்ட மக்கள் பணத்தை செலுத்தவும் மாற்றிக்கொள்ளவும் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். விடுமுறை நாள் என்பதால் மக்கள் கூட்டம் அலைமோதிய நிலையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். அயல்நாட்டு சுற்றுலா பயணிகள் பணத்தை மாற்றிக்கொள்ள காவல்துறையினர் உதவினர். பணத்தை மாற்ற பல மணி நேரம் வரிசையில் நிற்பதால் தங்களின் அன்றாட பணிகள் பாதிக்கப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். அளவுக்கு என்ன பண்ணுறதுங்க, இப்போ வேலை செய்கிற பக்கம் அந்த நோட்டு தான் கொடுக்குறேங்கிறாங்க, வேறு பக்கம் எங்கேயும் மாற்ற முடியல. அந்த நோட்டு தான் கொடுப்பேன், நீங்கள் இப்போ வேலை செஞ்சாலும் செய்யலாம் இப்போ போங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் அதை தான் வாங்கிட்டு வந்து இப்போ மாற்றிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கிறோங்க. நேற்று மாதிரியே போக சொல்லிட்டு கிட்ட போன நோட்டு போக சொல்கிறாங்க, இன்னும் அதுவும் தெரியல. பண நாள் பெரிய சிக்கலாக இருக்குது. பழையபடி இந்த நோட்டு விட்டாங்கன்னா பரவாயில்ல, அவசர செலவும் பண்ண முடியல. 2000 கொடுத்தா எங்கே போய் வாங்குறது, மாற்றுறது, பொலை போட்டு ஒரு நாள் பொழைப்பே போச்சு. இங்கே வந்தால் பணம் இல்லைங்கிறாங்க. அக்கம் பக்கம் என்ன இருக்கிற பணம் எப்படி பழசு கொண்டு வீட்டில் இருக்க கொண்டை கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறது அப்புறம்? புதுச்சேரியில் 100 ரூபாய் நோட்டு புழக்கம் குறைந்துள்ளதால் சில்லறை கிடைக்காமல் மக்கள் பெரிதும் அவதிப்படுகின்றனர். 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக புதுச்சேரியில் மக்கள் பல நேரம் காத்திருந்து 4000 ரூபாய் மாற்றிச் செல்கின்றனர். ஆனால் 2000 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே வழங்கப்படுவதால் சில்லறை மாற்ற முடியாமல் தவிக்கின்றனர். 200 கோடி ரூபாய்க்கு மேல் பணப்பரிமாற்றம் நடைபெற்ற நிலையில் தற்பொழுது 50 கோடி ரூபாய் அளவிலேயே வங்கிகளில் பணப்புழக்கம் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகளும் வர்த்தகர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை அருகே டிப்பர் லாரி இருசக்கர வாகனம் மீது மோதிய விபத்தில் 2 பலியாகினர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் கிராமத்தைச் சேர்ந்த பாலமுருகன், ராசு ஆகியோர் மேலூரில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பினர். அப்போது சத்தியமங்கலம் அருகே எதிரே மணல் ஏற்றி வந்த டிப்பர் லாரி நிலை தடுமாறி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி கவிழ்ந்தது. இதில் பாலமுத்து, ராசு ஆகியோர் அந்த இடத்திலேயே பலியாகினர். லாரி ஓட்டுநர் குமார் படுகாயமுற்றார். வேலூர் அருகே இருசக்கர வாகனம் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் பெண் ஒருவர் பலியானார். அவரது மகன் படுகாயமுற்றார். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி பகுதியைச் சேர்ந்த ஜீவா தனது மகன் ஜோதிராமலிங்கத்துடன் இருசக்கர வாகனத்தில் விரிஞ்சிபுரம் பகுதியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது கொணவட்டம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பெங்களூரு நோக்கி சென்ற தனியார் பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் ஜீவா அந்த இடத்திலேயே பலியானார். படுகாயமுற்ற ஜோதிராமலிங்கம் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மதுரையில் நடைபெற்ற வெண்புள்ளியுடையோருக்கான திருமண சுயம்வரத்தில் பலர் பங்கேற்று வரனை தேர்வு செய்தனர். மதுரை கோசாகுளம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் வெண்புள்ளிகள் உள்ளவர்களுக்கான திருமண சுயம்வரம் நடைபெற்றது. வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு இயக்க தலைவரும் ஓய்வு பெற்ற நீதிபதியுமான பரஞ்சோதி இதற்கு தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் வரன்களை தேர்வு செய்து நிச்சயித்தனர். நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து பேசிய திருநெல்வேலி கோட்ட வணிக வரித்துறை இணை ஆணையர் தேவேந்திர பூபதி, வெண்புள்ளி ஒரு குறைபாடு மட்டுமே என்றும் அன்பால் இணைக்கும் ஆயுதமாக வெண்புள்ளி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வெண்புள்ளிகள் உள்ளவர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு படித்திருந்தாலும், எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் அவர்களை திருமணம் செய்து கொள்ள சொந்த உறவுகள் கூட முன்வருவதில்லை. எனவே அவர்களும் பிறரை போல இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு ஏற்பாடு இந்த வெண்புள்ளிகள் உள்ளவர்களுக்கான சுயம்வரம். சென்னையிலேருந்து வந்திருக்கேன். சுயம்வரம் வெண்புள்ளி உள்ளவர்களுக்காக சுயம்வரம் இங்கே நடத்துறது டாக்டர் உமாபதி சார் இன்ஃபார்ம் பண்ணாங்க, அதுக்காக வந்திருக்கோம். இப்போது இன்னும் முடிவு பண்ணலை, பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு தான் என்னன்னு சொல்ல முடியும்.
திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே கண் தானம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பள்ளி மாணவ மாணவிகள் திரண்டு கண் உருவம் போன்ற அமைப்பை ஏற்படுத்தினர். இந்தியாவில் கண் தானத்திற்காக காத்திருப்போரின் எண்ணிக்கை ஆண்டிற்காண்டு அதிகரித்து வருகிறது. இறந்தவர்களின் கண்களை தானம் செய்வது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமயபுரம் அடுத்த கூத்தூர் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் மாணவ மாணவிகள் ஒன்று திரண்டு கண்ணை போன்ற உருவ அமைப்பாக நின்றனர். இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த நிகழ்ச்சியில் 2500 பேர் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. இந்தியா இங்கிலாந்து மோதிய முதல் கிரிக்கெட் டெஸ்ட் வெற்றி தோல்வியின்றி சமனில் முடிவடைந்த ஆட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்க உள்ள டொனால்டு டிரம்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவின் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவில் அண்மையில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றார். இவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக கூறி இவருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள எதிர்ப்பாளர்கள் 6வது நாளாக தங்களின் போராட்டத்தை தொடர்ந்தனர். வாஷிங்டன், போலந்து உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ள மக்கள் டிரம்புக்கு எதிராக முழக்கமிட்டவாறு வீதியில் ஊர்வலமாக சென்றனர். சில இடங்களில் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி யாருக்கும் வெற்றி தோல்வியின்றி சமனில் முடிவடைந்தது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் நடைபெற்றது. முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 537 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 488 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. 49 ரன்கள் முன்னிலை பெற்ற நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை விளையாட தொடங்கிய இங்கிலாந்து அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பின்றி 114 ரன்கள் எடுத்திருந்தது. போட்டியின் கடைசி நாளான இன்று தொடர்ந்து விளையாடிய இங்கிலாந்து அணி 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 260 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. இதையடுத்து 310 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன்கள் எடுத்திருந்த போது இன்றைய ஆட்டம் நிறைவடைந்தது. இதனால் யாருக்கும் வெற்றி தோல்வியின்றி போட்டி சமனில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கை தொடரும், பிரதமர் மோடி உறுதி. பணத்தாள்கள் தட்டுப்பாட்டால் மக்கள் கடும் அவதி, 4000 ரூபாய் கிடைப்பதிலும் சிக்கல் ஏற்படும் என தகவல். தில்லியில் நாளை அனைத்துக் கட்சி கூட்டம், மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் அழைப்பு. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரம், தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.